ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி 29/7/2024 ஜூலை ஆங்கில மாதம் திங்கட்கிழமை. இன்று கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 8 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று இரவு 9:11 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய அமிர்த யோகம் இன்று பிற்பகல் 2:40 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:11 வரை தைத்துளம், பின்பு இரவு 9:11 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 2:40 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய ராசி பலனா மேஷ ராசி என்பது பார்த்தா கொஞ்சம் இந்த உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமைந்து உங்களுடைய செயல்களால் எண்ணங்களால் நீங்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயர்வதோடு நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய நாள். உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அன்பர்கள் மத்தியிலும், பணியாளர்கள் உங்கள் பணியாளர் மத்தியிலும், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவினர்கள் மத்தியிலும் ஒரு பாராட்டத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத நாள் அமைது. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு உன்னதமான செயல் அமைப்பது. உங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் என்று செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு பொன்னான நாள் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் செய்கின்ற பட்சத்தில் நல்லாவே சில விஷயங்கள் முடிப்பது உங்களுக்கு. அதே செவ்வாய் வீடு மேட்ச் இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க. உங்களுடைய ஏற்றுமதிக்கான இறக்குமதிக்கான விஷயங்களே நல்லா ஒரு முதலீடு செய்யுங்க. நீங்கள் பங்குச்சந்தை உள்ள நமக்கு நல்ல ஒரு பங்கு எல்லாம் ஏற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பும் போது, கல்வி அன்பர்களுக்கு நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. விவசாய அன்பர்களும் விவசாயம் சிறக்கக்கூடிய தேவையான தண்ணி வேணி உரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது என்று மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தா நன்மை பயக்கக்கூடிய நாள் என்று உங்களுக்கு. நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு நன்மையை கிடைக்க போது, எந்த விட தீமையும் இல்லாமல் அனைவருக்கும் நன்மை பெறக்கூடிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு உடைய உறவினர்கள் நண்பர்கள் குடும்பம் எல்லாமே உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. அதே சமயம் யார் வந்து கேட்டாலும் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு யாருக்கும் அந்த கெடுதல் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இல்லை. ஒரு நேர்மையாக நபராக இருக்கிறதாலும் உங்களுடைய ஒரு செயலும் வெற்றி, ஒரு விதத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. ரிஷபத்துக்கு சுக்கிரன் வீடு என்பதால் இங்கே சுகமாக வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடிய எண்ணம் தாராளமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய உங்களுக்கு. உங்களுடைய பங்குச்சந்தையெல்லாம் ஒரு ஏற்றுமதிக்கூடிய நாளாக உங்களுடைய வியாபாரங்கள்லாம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு என்று அமைப்பது. உங்களுக்கு கல்வி சார்ந்த நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு வசதியான கல்வியை நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் ஒரு உயர்ந்த வேலையை பெறக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் அமைதி, எல்லா விஷயமும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் போதும் உங்களுக்கு. மிதுனம் பார்த்திங்கன்னா புதபகவானுடைய வீடு, புதன் கல்விக்காரனால கல்வி அதிகம் படித்தவங்க எல்லாம் நிறை குடம் தழும்பான்ற மாதிரி கொஞ்சம் அதிகம் படித்தவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை படிப்புக்கு ஏற்ற ஒரு அமைதியான பெருந்தன்மையோடு அடுத்த கட்டத்தை செல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கின்றீங்க. நீங்கள் அதனால் உங்களுக்கு விஷயங்கள்லாம் வெற்றி, உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் போக போகிறீங்க. வெளிநாட்டு கல்வி முயற்சி பண்ணுங்கள், அற்புதம் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கல்விக்கேற்ற வெளிநாட்டு பணிகளுக்கான வாய்ப்பு பிரகாசமாகுதுனால போயிட்டு ஒரு பணியை செலக்ட் ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஏற்றுமதி இருக்குன்னா கொஞ்சம் சுமாராக இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்க. மற்றபடி விவசாய அன்பர்களுக்கு தேவையான வாய்ப்பு கிடைப்பது, குடும்பத்தை ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யம் விடக்கூடிய நாளும், கணவன் மனைவிக்குள்ளேயும் உள்ள உறவினர்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசிக்கு அமைதியாக இருந்தாலும் பல விஷயங்களால் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு எந்த செஞ்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது வகையில் உங்களுக்கு செலவை கொடுக்க போகிற ஒரு நாள் உங்களுக்கு. விரைச்செலவு 10 ரூபா செலவு 10 ரூபா வருமானம் இருக்கும், 100 ரூபா செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல், குடும்பத்துக்கு மன உளைச்சல், பல விதமான மன உளைச்சல் ஆளாக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது உங்களுக்கு. அதனால்
செலவுகள் தான் வேறு வழி கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா, கடன் வாங்கி அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் செலவு பண்ண போகிறாங்க. அந்த செலவுகள் வந்து அதிகப்பட்ட செலவாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு அதனால் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு யோசித்து முன்னெச்சரிக்கையோடு செய்யுங்க. கடகத்துக்கு வந்து செலவு உள்ள நாள் உங்களுக்கு அலுவலகத்திலேயோ இல்லை பணியாளர் மத்தியிலையோ உங்களுடைய வாடகை மத்தியிலையோ பேசுகின்ற போது கொஞ்சம் கோவப்படாத ஜாக்கிரதையாக கவனமாக பேசுங்க. இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கடகம் செலவு உள்ள நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி வந்தால் கொஞ்சம் பயம் மிகுந்த சிம்மத்தை சனி பகவான் இருக்கிறதுனால பயந்து சில விஷயம் செய்கின்ற போது அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போதுங்களால நம்மளை யாரும் கேட்க போகிறான்னு ஒரு துணி சில விஷயங்களை தவறான விஷயம் செய்கின்ற போது அதுக்கான தண்டனை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாகும். செலவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற நாளாகும் உங்களுக்கு. அதனால் சில விஷயங்களை செய்கின்ற போது கொஞ்சம் யோசித்து பயபக்தி செய்கின்ற பட்சம் அந்த பிரச்சனை நீங்கள் கூட வெளியே வரலாம். உங்களுக்கு கொஞ்சம் பயம் நாளாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாரும் முன்னேற்றம் கிடைக்காட்டாலும் ஒரு சமநிலையே கிடைக்க போது உங்களுக்கு. வருமானம் கேட்ட ஒரு செலவு, உற்பத்திக்கு ஏற்ற ஏற்றுமதி, விற்பனைக்கு ஏற்ற வரவுன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சமமாக இருக்கிறனால உங்களுக்கு விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு பணி தான். உங்களுக்கு கால்நடை மொழியில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கலாம். அன்பர்கள்லாம் கொஞ்சம் படிக்கிறவங்க கொஞ்சம் படிங்க. சில தடைகள்லாம் இருக்கிறதும் தடையை மீறி சொல்ல முடியும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் சுமாராக அன்னியமாக இருக்கிற நாளாக அமைகிறது சிம்மராசி உங்களுக்கு. கன்னிராசி வந்து கொஞ்சம் மனசுக்கு கவலை கொடுக்குற நாள் உங்களுக்கு. புதன் பகவானோட வீடு, புதன் வந்து உச்ச நிற்கின்றதுனால கல்வி சார்ந்த சில விஷயங்கள் இங்கே படிக்கலாமா அங்கே படிக்கலாமா என்ன பண்ணலாம் சில குழப்பங்கள் இருக்குது தான் செய்யும் உங்களுக்கு. அதே சமயத்தில் ஒரே டைம் 2 கம்பெனியில் என்ட்ரி அட்டன் பண்ணி 2 கம்பெனிலையும் வேலை வாய்ப்பு இருக்கும்போது எங்கே போகலாம் எந்த வேலைக்கு போகலான்னு ஒரு குழப்பம் தான் செய்யும். இதுபோல் சமயங்களில் சில கவலைகளில் உங்களுடைய சீனியர்ஸ் யாராக இருந்தாலும் இல்லை உங்கள் ஆசைகளோ மற்றவங்களோட ஒரு ஆலோசனையை பெற்று முடிவெடுங்க. கவலைப்படுவதால் எந்த விஷயங்களும் மாறப்போவதில்லை. ஆனால் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயங்களும் கொஞ்சம் உங்களுடைய விளைச்சல்லையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஐயோ இந்த மாற்றி போட்டுருக்கலாமேன்னு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கக்கூடிய நாளாக வரும். பிஸ்னஸ்லேயும் வந்து யாருக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் பணத்தை வாங்கி கொண்டு பொருள் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு வரலையேன்னு தேவையற்ற கவலையை தவிர்ப்பதான விஷயங்கள் கொஞ்சம் பேசுவதையும் பார்த்து பேசுங்க. அதனால் உடல் குடும்பத்திலையும் தேவையற்ற பிரச்சனையும் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு. கண்ணியில் கொஞ்சம் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இல்லை என்றால் நீங்கள் கவலைப்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் வரவு மிகுந்த நாள் உங்களுக்கு. துலாமில் வந்து சுக்கிரபகவான வீடு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் வரவையும் கொடுக்குற நாளாக இருக்கின்றதால உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களும், உங்களுடைய ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களும், உங்களுடைய புரோக்கர்ஸுக்கான ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸு இவங்களாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. அதே சமயம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வீடு கட்டி விற்கிறவங்க, இவங்க கான்ட்ராக்டர் வீடு கட்டுறவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது வாங்கி வச்சிங்கன்னா அதனாலேயே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். எந்த விஷயத்துலையும் ஒரு லாபத்தை நோக்கி வரவை நோக்கி செல்லக்கூடிய நீங்கள் நபராக இருக்கின்றீங்க. அதனால் விவசாயம் பண்ண கொஞ்சம் உங்களுடைய போட்ட விவசாயம் கை கொடுக்க போகுது. உங்களுக்கு கால்நடைகள் நல்ல வருமானம் வரப்போகுது உங்களுக்கு. வருகின்ற வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற வருமானங்களை கொஞ்சம் அசையா சொத்தாக மாற்றிக்கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு தான். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கின்றது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போகிறவங்க போயிட்டு வாங்க. அதாலேயும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர் வெளிநாட்டில் இருந்தால் 2-3 வருஷம் திரும்ப வர போகிறாங்க. நல்ல ஒரு சம்பாரித்து பணத்தோடு வரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு. விருச்சிக ராசி பார்த்தா கொஞ்சம் தாமதங்கள், சில விஷயங்கள் கொஞ்சம் தடையும் தாமதங்களுக்கு தான் செய்யும். விருச்சிகம் வந்து செவ்வாயோட வீடு என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கோவப்படக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் தடை தாமதங்களுக்கு தான் செய்யும். அதனால் அந்த விஷயம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. பொறுத்தவர் பூமியால் மாதிரி சில விஷயங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது தாமதம் ஏற்பட்டாலும் தடைகின்ற அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக முடிய போகுது. உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா படிங்க. வேலை இன்டர்வியூ 2-3 கம்பெனியை இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள். வேலை கிடைப்பாது முதல் வேலை ஏதோ அந்த வேலையை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற வேலையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பங்குச்சந்தை நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தைரியமாக சில விஷயங்களை வந்து ஷேரில் வந்து போடுங்க. அதனால் அதிக அமௌண்ட்டு போடால் கொஞ்சம் பிரித்து போடுறது நல்லது உங்களுக்கு. பங்குச்சந்தையிலையும் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய நாளாகும். அதே சமயம் இந்த உற்பத்தி துறை இருக்குன்னு நல்ல ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் ஒரு பொருளை ஏற்றுமதிக்கிற நாளாகுது உங்களுக்கு. என்ன தான் நீங்கள் ஏற்றுமதி பண்ணாலும் உங்களுடைய பொருள் மதிப்பில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வாங்கி கொண்டு அப்புறம் பொருளை கொடுப்பது ஒரு சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுப்பது, கடன் வாங்கும்போது யோசிங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தில் கொஞ்சம் போடாமல் அப்படியே கொஞ்சம் காலத்தை ஓட்டுவது உங்களுக்கு
சிறப்பு. மற்றபடி தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தோடு, ஒரு மன திருப்தியோடு, ஒரு வெற்றியோடு செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. தனுசில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு. ஆனால் குரு வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பக்கபலமாக இருக்கின்ற ஒரு காரணத்தால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக முடியும். அந்த கல்வி சார்ந்த அன்பர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம், அந்த ஹை படிப்பு யாராவது யூபிஎஸ் மாதிரி இதுலாம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பெலாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்களும் வந்து அதில் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி போடலாம். நீங்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி இந்த திருமணம் தொடர்பாக தள்ளி போனவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆரம்பிங்க. ஆடி முடிஞ்சவங்க ஆவணியில் உங்களுக்கு அலைன்ஸ் அலையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு இருக்குது. கல்யாணம் திருமணம் முடியும். உங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண வாய்ப்பும், இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம் வந்தால் கொஞ்சம் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். குரு பகவானுடைய பார்வையோடு ஆசிரியர் கண்டிப்பாக சில விஷயங்கள் வெற்றிகரமாக முடிக்கலாம் நீங்கள். நன்றி. அடுத்த மகராசினை பார்த்தா மகரத்துக்கு வந்து 2 சனி பகவான் வந்து ஜென்ம சனி 7 சனி ஆரம்ப காலம் உங்களுக்கு விரைச்சனி இருந்தாலும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். பல பேர் பல விஷயத்தில் ஆதரவு கொடுத்தாலும் கடைசியில் வரைக்கும் அந்த ஆதரவு இருக்குமா தெரியாதனால செய்கின்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கைக்கு மீறிய விரலுக்கேற்ற வைக்கமாக செய்யுங்க. அகலக்காலம் வச்சுட்டு பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவதால் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் கையெழுத்து போகிறது, ஜாமீன் கொடுக்குறது, கடன் வாங்கி தரது, தயவுசெய்து இந்த வேலைலாம் வைத்துக்கொள்ளாதீர்கள். 10 ரூபா செலவு பண்ணலான்னு போனால் கூட 20 ரூபா செலவாகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய விரைச்சல் இருக்கிறதால ஒரு விஷயம் கவனமாக இருங்க. மகரம் வந்து சூரிய பகவான் சனி பகவானுடைய சொந்த வீடு தான். சனி பகவான் சொந்த வீடு தான், அவருடைய தாக்கம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு வைங்க. பங்குச்சந்தை முதலீடுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த பிஸ்னஸ் மேன்லாம் கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு சில விஷயங்கள் செய்யுங்க. நீங்கள் கான்ட்ராக்டர்லாம் கொஞ்சம் ஒரு 1000 பொருள் வந்து 2000 கொடுத்து வாங்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏற்படும். உங்களுக்கு சில பில்டிங்ஸ் கான்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் செஞ்ச மாடலே மாற்ற வேண்டிய மாதிரி சில விஷயங்கள் விரயங்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தொழில் இருக்கின்ற பட்சி சில விஷயத்தெல்லாம் போடலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் அலுவலக பணி உள்ளவங்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த விஷயம் ஷேர் பண்ணாதீங்க. அதேமாதிரி அலுவலக பிரச்சனையும் யார்ட்டையும் பேசாதீங்க. உயரதிகாரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுன வாய்ப்பு கிடையாது. உங்களுடைய பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசினை பார்த்தா கொஞ்சம் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து ஒன்றில் சனி பகவான் இருக்கா, ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுக்கு சனியாக இருக்கும். இதான் கும்பது சொந்த வீடு இருந்தாலும் உங்களுடைய தாக்கத்தை இருக்குது தான் செய்யும். அதனால் கொஞ்சம் ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருங்க. அப்படி ஜாகிரதையாக இருக்கின்ற பட்சம் தான் ஒரு வெற்றி கிடைக்கும். 10 விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணால் ஒன்று தான் வெற்றி கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஜாமீன் போட்டு கையெழுத்து போடுறது, பணம் தான் யோசிங்க. அதே சமயம் இந்த விவசாய அன்புகளுக்கு என்ன விவசாயம் பண்ணலான்னு பார்த்து செய்யுங்க. உங்களுடைய கால்நடைகளில் வந்து ஒரு நோய் தாக்கு இல்லாமல் கொஞ்சம் காலை பராமரிப்பு செய்யுங்க. கால்நடையால் சில விரைவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய அறுவடை செய்யப்பட்ட பொருட்களையும் வந்து ஒரு சந்தை வெளியில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக விற்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும். உங்களுக்கு பங்குச்சந்தை அன்புகள்லாம் பார்த்தா சில விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முதலீடு செய்வதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பிருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு கவனமாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய விரயங்களை சில பிரச்சனைகளை உங்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பார்த்துங்க. வேலைவாய்ப்புக்கான விஷயங்களும் போனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஒரு விஷயம் முடிவெடுப்பது உங்களுடைய கையில். மற்றபடி கும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல நாளாக தான் அமைப்பது உங்களுக்கு. மீனராசி அப்படி பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வ சில செய்ய போகிறீங்க. மீனத்தை வந்து 12 சனி பகவான் இருக்கார். ஏழரசனியுடைய இறுதியில் இருக்கின்ற சனி பகவான் வந்து உங்களை விட்டு பிரிகின்ற சமயத்தில் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயம் செஞ்சுட்டு போகிறவங்களுக்கு குருவோட வீடு இருந்தாலும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்கள், வீடு கட்டுவது, வீடு கட்டுவதா, மனை வாங்குவது, திருமணத்துக்கான ஒரு பேச்சு எடுப்பது, குழந்தைகள் கன்சீவ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு அடிப்படையான பேஸான சில ஆக்கப்பூர்வ செயலை செய்யக்கூடிய நாளாகுது. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான அதோடைய அட்வான்ஸ் இடம் பார்க்குறது, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இடம் பார்க்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது, அது மாதிரி விஷயங்கள், புது தொழில் ஆரம்பிக்க அது அடிப்படையான வேலையை செய்வது, உங்களுக்கு ஏற்றுமதிக்கான ஆர்டர் வாங்குவது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து உற்பத்தி பொருட்கள் சொல்லக்கூடிய கச்சா பொருட்களை, மூலப்பொருட்களை வாங்கி வைப்பது போல் நிறைய விஷயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வ வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு விவசாய அன்பர்களுக்கு தேவையான இடுபொருள்கள், விதைகள்லாம் வாங்கி வைக்கக்கூடிய, நடத்தி வந்து தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பாக நல்லக்கூடிய நாளாக அமைதங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா விஷயம் சிறப்பாக இருந்தாலும் சனி பகவான் வந்து உங்கள்கிட்ட விளைகின்ற போது நல்லது செய்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பு. வெளிநாட்டு செய்கிற அன்பர்கள்லாம்
உங்களுடைய நல்ல ஒரு வருமானத்தோடு திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி என்பதில் ஒரு வெற்றி நாளாக இனிய நாளாக அமைய ஆழ்ந்து வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.